கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளிலேயும் சங்கீதம் 143 அதனுடைய 6வது வசனத்தை வாசிக்கிறேன். என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன், வறண்ட நிலத்தை போல் என் ஆத்துமா உம்மேல் தாகமா இருக்கிறது என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். தாவீது ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், வறண்ட நிலம் போல என் ஆத்துமா உம்மேல் தாகமா இருக்கிறது என்று. இன்னைக்கு ஒருவேளை நீங்க எந்த தாகத்தோட இந்த செய்தியை பார்த்து கொண்டிருந்தாலும், தாகம் உள்ளவர்களுக்கெல்லாம் அவர் தண்ணீரை கொடுக்கிற ஆண்டவர். ஒருவேளை வேலை என்கிற தாகமா இருக்கலாம், ஒருவேளை திருமணம் என்கிற ஒரு தாகமா இருக்கலாம், ஒருவேளை பிள்ளை செல்வம் என்கிற ஒரு தாகமா இருக்கலாம். எல்லாம் வறண்டு போன நிலைமையில, எல்லாம் காஞ்சு போன நிலைமையில, எல்லாம் பட்டு போன நிலைமையில இருக்கலாம். வறண்டு போன நிலங்கள் அப்படிதானே இருக்கும். ஆனா தாவீது சொல்றாரு, உண்மையிலதான் எனக்கு தாகம்னு. அப்ப அந்த தாகத்துக்கு அவனுக்கு ஏற்ற தண்ணீரை கொடுக்கும் போது அந்த தாகம் மாறி விடுகிறது. இன்னைக்கு ஒருவேளை தாகத்தோட நீ இருக்கலாம், எங்க தண்ணி கிடைக்கும்னு அலைஞ்சு கொண்டிருக்கலாம் ஆகார மாதிரி. ஆனா ஆகாருக்காக ஒரு நீரூற்றை திறந்த ஆண்டவர் இன்னைக்கு உனக்கு என்ன காரியத்துல தாகமா இருக்குதோ, எந்த காரியத்துல நீ சோகமா இருக்கிறையோ, அந்த காரியத்துல நான் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்து உன்னை வாழ வைப்பேன் என்று இயேசு சொல்லுகிறார். எல்லா தடையையும் ஆண்டவர் உடைச்சி உன் தாகத்துக்கு ஏற்ற தண்ணீரை அவர் தந்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை உயர்த்த என் தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அதனால கவலைப்படாத. உன் தாகத்துக்கு ஏற்ற தண்ணீர் இந்த மெசேஜ் டைம்ல உனக்கு உருவாகும், உன் வேலையில உருவாகும், உன் ஊழியத்துல உருவாகும், உன் குடும்பத்துல உருவாகும். அதனால கவலைப்படாத. உன் தாகத்திற்கு தண்ணீர் உண்டாகும். நம்ம ஜெபிப்போம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி. நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறேன். தாகத்திற்கு தண்ணீரை காண்பிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.